ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மைன்கிராஃப்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த எரர் வந்திருக்கும். இன்கேஸ் டவுன்லோட் பண்ணும்போதே இந்த எரர் வந்திருக்கும். இது எதனால் வருது, அப்புறம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத இருந்தீங்கன்னா லைக் போட்டுக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் 10 to 15 மினிட்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் மறுபடியும் வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் லான்ச்சரை ஆல்ரெடியே நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அது தெரியாதவே மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, அன்அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிங்க. மைன்கிராஃப்ட் லான்ச்சர் இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் மறுபடியும் வருது அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ்லேயும் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி வித் சேம் மெயில் ஐடியோட லாகின் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இன்கேஸ் அப்படியும் வருது அப்படின்னா ஃபோர்த்து ஸ்டெப்பில் நீங்கள் மைன்கிராஃப்டினுடைய அஃபிஷியல் பேஜில் போய்ட்டு லாகின்ன்ற இந்த மேல் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனில் உங்களுடைய ஐடியை லாகின் பண்ணிங்க. அதாவது எக்ஸ்பாக்ஸ்லேயும் மைக்ரோசாஃப்ட்லேயும் கொடுத்த அந்த மெயில் ஐடியை இதில் லாகின் பண்ணி இப்போ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். வித்தவுட் எனி எரரில், அதாவது எரரே இல்லாத நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இன்கேஸ் அந்த ஸ்டெப்புமே ஃபாலோ ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்த்து ஸ்டெப்பாக இதில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் மைன்கிராஃப்ட் லான்ச்சர்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே வரும். ஸோ இதில் நீங்கள் ப்ளேக்கு பதிலாக இன்ஸ்டாலுன்ற பட்டன் இருக்கும். அதை இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்பாக்ஸ்லேயும் நீங்கள் போயிட்டு டைப் பண்ணிங்க மைன்கிராஃப்ட் லான்ச்சர்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா மைன்கிராஃப்ட் லான்ச்சர் வரும். இதுலேயே நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு லைக் போட்டுடுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.